ஹாய் கேஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இந்த ஸ்டோரியோட 5th பார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்து கார்ட்ஸ்லாம் அடுக்கி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆக போகுது. அவங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்விடேஷன் தான். 2 பேருமே மாத்தி மாத்தி அழைச்சிட்டு வந்திருக்காங்க போல கார்டு. அப்ப 2 பேரும் இங்க பாரு, உன் டிசைன் எப்படி மொக்கையா இருக்கு பாரு, என் டிசைன் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு, உன் பேரை இங்க போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பேரு வந்து மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, உன்னோட கார்டை வந்து நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உனக்கு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொடு, என்னோட கார்டை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அவ வந்து தனித்தனியா கார்டை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா இன்விடேஷனை. அப்ப ஹீரோ என்ன பண்றா, அந்த இதெல்லாம் வந்து நீ இப்படி பண்றியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் களைச்சி விட்டுறான். இதை பார்த்தோன்னே, லூசாடா என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து செல்லமா நம்ம ஹீரோயின் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவ விடுடி போதும் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா இவங்க வந்து 2 பேரும் வெளில போயிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் வந்து இப்படிலாம் வரும்னு நினைச்சே பார்க்கல, நம்ம லவ் வந்து அப்பவே பிரேக்கப் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன், ஆனா நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்க போறோம், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம், எனக்கு இதெல்லாம் வந்து கனவு மாதிரி இருக்கு, நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்ல எப்படிலாம் இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து அவ ஸ்கூல் லைஃப்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப திரும்பவுமே ஹீரோ சொல்றான், நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டே வந்து சரியான சண்டையில தான் ஆரம்பிச்சிச்சு, அப்படியே நம்ம வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்போ உன்னை பார்க்கணுமே, நீ சரியான பஜாரி, கொலாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு நீ என் கூட சண்டை போடுவ, அதெல்லாம் இப்ப நினைச்சாலுமே எனக்கு ரொம்ப காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின், போதும் போதும், இதுக்கு மேல சிரிச்சா எனக்கு வயித்த வலிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, என்னாச்சு, உன்னால வந்து அந்த பாக்ஸை தூக்க முடியலையா, சரி கூட நான் தூக்கி தரேன்னு சொல்லிட்டு இவனுமே அந்த கவரை கீழே வச்சுட்டு அந்த பாக்ஸை தூக்கலான்னு போறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, பரவாயில்லையே, உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு ஹஸ்பண்டா கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கேனே தெரியல, வந்து எனக்காக நீ இந்த ஹெல்ப்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் பின்னாடி வந்து ஒருத்தவங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வந்து இந்த பொருளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்க போறா. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணையே பாக்குறான். அப்படியே அவன் அவளை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து, மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு, இப்ப எனக்கு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவ வந்து நம்ம ஹீரோவே அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணெல்லாம் வந்து ரொம்பவே கலங்கி இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சொல்றா, நீங்க வந்து என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன மறக்கவே இல்லை, எனக்கு வந்து நான் உங்களை பாப்பேன்னு நினைச்சே பார்க்கல, நான் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீங்க வந்து என்ன மிஸ் பண்ணீங்களா, ஆனா நீங்க இப்ப ரொம்பவே மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அவன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் எப்பவும் போலதான் இருக்கேன், நீ எதுக்கு இப்ப இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க வந்து மாறிட்டீங்க, உங்களுக்கு வந்து என் மேல உள்ள முன்னாடியே உள்ள பாசம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறா. இது கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அப்ப நம்ம ஹீரோட இந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. அவன் சொல்றான், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இவங்க 2 பேரும் என்னோட ஸ்டூடெண்ட் தான் சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது, என்னடா நடக்குது இங்க, இவன் வந்து டியூஷன் எடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு பக்கத்துல இருந்தானே அவன் வந்து அந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு போறான். அவன் நம்ம ஹீரோ வந்து வச்ச கண்ணு வாங்காம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, என்ன நடக்குது இங்க, இந்த பொண்ணு வந்து அவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டே போறா, இவங்க 2 பேரையும் பார்த்தா டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் எப்ப வந்து டியூஷன் எடுத்தனா, அந்த பொண்ணு வந்து இவனை பார்த்து ஒரு மாதிரி பேசுறா, இவனு வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே சைலண்டா ஆயிட்டான், இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோவோட போன் அங்கதான் இருக்கு, இவன் போன் இங்கதான் இருக்கு, இதுல வந்து ஏதாவது முக்கியமா விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எடுக்கலான்னு போறான். அந்த நிமிஷம் வந்து ஹீரோவுக்கு கால் வருது. அதை வந்து அவன் டக்குன்னு எடுத்துடுறான். அப்ப அவன் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். என்ன இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு உன் வாயில இப்படி ஜிப் போட்டு உட்காந்துருக்க, நீ இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டியே, எப்ப பார்த்தா லொடலொடன்னுக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயிட்ட கேக்குறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து, நீ நிஜமாவே டியூஷன் தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் டியூஷன் தான் எடுத்தேன், இதுல உனக்கு என்ன டவுட்னு ஹீரோ கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, அப்படின்னா நீ எத்தனை வருஷமா டியூஷன் எடுக்கிற, எங்க எடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒண்ணா வந்து இவங்கிட்ட கேட்கும் போது, இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து, இப்போ உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு இப்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். இல்ல, உன்னை பார்த்தா வந்து டியூஷன் படிச்ச சார் மாதிரியும் தெரியல, அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசின ஸ்டூடெண்ட் மாதிரியும் தெரியல, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க, ரொம்பவுமே நர்வஸா இருந்தீங்க,
எதுவும் மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க 2 பேருக்குள்ள நிஜமாவே என்ன இருக்கு? நீ எதையாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்குறா. பார்த்து கடுப்பானவன், அப்பனா நீ என்னை சந்தேகப்படுறியா? அப்படி ஒன்றும் என் மேல நம்பிக்கை இல்லாம தான் நீ என் கூட பழகிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோவமா பேசிடுறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசின பாரு, எல்லாம் எனக்கு தேவைதான், என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு எந்திரிச்சு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு தான் கால் பண்றா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு சரி எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பாவி மனுஷி, இவன் சும்மா இருந்தாலும் அவ சும்மா இல்லாம நம்ம மறுபடியுமே கால் பண்றா. இதை பார்த்து அவன் சரி இந்த காலை அட்டன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டாளான்னு அவளோட ரூமை போய் எட்டி பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோயின் தூங்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவன் அந்த காலை அட்டன் பண்ணலான்னு சொல்லி போறான். ஆனா நம்ம ஹீரோயின் தூங்கவே இல்லை. அவ டக்குன்னு முழிச்சிட்டு நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற, இந்த 5 வருஷத்துக்குள்ள உனக்கு ஏதோ நடந்திருக்கு, நீ என்கிட்ட அதை மறைச்சிக்கிட்டு இருக்க, ஆனா எதுக்காக நீ என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, அப்போ உண்மையிலேயே உனக்கும் அந்த பொண்ணுக்கோ ஏதோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ இந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அவளோட பாஸ்ட்லாம் பத்தி அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பெட்ல படுத்துக்கிட்டு அவளோட போன்ல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோவோட ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்துட்டு இவன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனை மாதிரி ஒரு பையனை எப்பவுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இவன் எனக்கு மட்டும்தான், இவனை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவனோட ஒவ்வொரு போட்டோவுக்குமே லைக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த ஹீரோ பையன் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் போல மிஸ்யூன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு கடுப்பானவன் இப்ப இவன் யாருக்காக மிஸ்யூன்னு போட்டிருக்கான்? ஒருவேளை இவன் அந்த எக்ஸுக்காக தான் போட்டிருக்கானோ? எக்ஸ் அவன் இன்னும் மறக்கவே இல்லையா, அதுக்காக தான் போட்டிருக்கான் போல. இதெல்லாம் சரி வராது. இவனை நான் நல்லா லவ் பண்ணி அவளை எப்படியாவது மறக்க வச்சிடணும், அதுக்கு என்கிட்ட தான் கரெக்டான மெடிசன்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு அவளோட பாஸ்ட் அப்படியே நினைச்சு பாக்குறா. இது எல்லாமே உங்க பாஸ்ட்ல தான் நடக்குது. அப்ப அந்த பொண்ணுக்கு ஹீரோ கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவ படத்தை கவனிச்சாலும் இல்லையோ நம்ம ஹீரோவை பச்சைக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு அவனை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அவன் இப்ப எதுக்கு நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஆமாமா நீ நல்லதான் கேக்குற, ஒழுங்கா நான் சொல்லி கொடுக்கறத படி, இப்படியே படிச்சுன்னா நீ என்ன மார்க் வாங்க போற, நீ வர வர சரியே கிடையாது, ஒழுங்கா படிச்சா மட்டும்தான் மார்க் வரும், ஒழுங்கா படின்னு சொல்லிட்டு அவ தலையில ஒரு கொட்டு வைக்கிறான். அப்ப அந்த பொண்ணு இப்ப எதுக்கு என்ன அடிச்சிங்க, நான் நல்லா தானே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் மாஸ்டர் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவ கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அம்மா நீ ரொம்ப தான் நல்லா கவனிக்கிற, நீ கவனிக்கிறதா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த பொண்ணு கூட இருந்த அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்டுமே டியூஷனுக்கு வரானுங்க. அப்ப இதை பார்த்த ஹீரோ என்னடா உங்களுக்கு இதுதான் வரத்துக்கு நேரமா, சீக்கிரமா வரணும்லாம் தெரியாதா, இப்படிதான் லேட்டா வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன இப்ப என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இப்ப நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இப்படி பக்கத்துல நெருங்கி நெருங்கி போய் எனக்கு இது ரொம்பவும் டவுட்டா இருக்கு, இது ஒன்றும் தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உரசி பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து கடுப்பான அந்த பையன் எனக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கு, நீங்க எனக்கு சொல்லி தரீங்களான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ இப்ப என்ன உனக்கு அவசரம், இவளுக்கு சொல்லி கொடுத்துரு, உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சொன்னோன்னே இவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிடுது. இப்ப நான் இந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன், இவனை நான் ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அதனால்தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மீட் பண்ணும் போது இந்த பையனுக்கு கோவம் அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அப்ப அந்த பொண்ணு ஓடி எனக்கு உங்களோட போன் நம்பர் கொடுங்கன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு என்னது உனக்கு எதுக்கு அவரோட நம்பரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எதுக்கு இப்ப அவன் நம்பர்லாம் கேட்கறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்படி பண்ற, கொஞ்ச நேரம் அமைதியாயிருன்னு சொல்லிட்டு அவளையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு இப்ப என்ன தடுக்கிற, அவ எதுக்கு உன்னோட போன் நம்பரை கேட்கறா, நீ போன் நம்பர் தர முடியாதுன்னு சொல்லாம நீ என்ன தடுத்துட்டு இருக்க, அப்ப நீ அவகிட்ட நம்பரை கொடுத்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போறியா சொல்லிட்டு இவ ரொம்பவே கோவப்பட்டு டென்ஷன் ஆயிடுறா. நீ எதுக்கு இப்ப இதை பார்த்தா நம்ம ஹீரோ நீ இப்ப எதுக்கு இப்ப இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ ஸ்டூடெண்ட் ஏதோ டவுட்டுக்காக கேட்டிருப்பான், வேற ஒண்ணும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திடுறான். அப்ப நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப் தான் காட்டுறாங்க. அவன் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போலான்னு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு ஸ்கர்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் போல இழுத்து விட்டுட்டு இருக்கா. அத ஹீரோவுமே பாத்துடுறான்.
அப்ப ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட கேக்குறான், நீ இப்ப படிச்சு முடிச்சுட்டு என்ன போற, திரும்பவுமே வந்து ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண போறியா இல்ல வேற ஏதாவது ஒர்க்குக்கு போறியான்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். அப்ப வந்து அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் வந்து ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இதை கேட்டா அவன், ஓ அப்படியா, சரி சரி இந்தா இது வந்து என்னோட ஷர்ட், நீ வந்து இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில அதை அவன் கொடுத்துடுறான். அதெல்லாம் வாங்கி பார்த்தா அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே பட்டாம்பூச்சா பறக்க ஆரம்பிச்சிருது. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது அவன் அப்படி பண்ணோன்னு. ஈவினிங் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டே வரா. அப்ப நம்ம ஹீரோ காதுல விழுகல. இப்ப இவ திரும்பவுமே கூப்பிடுறா. அப்பவுமே உழுகலை. இப்ப இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட ஓடி வந்து பேன்னு சொன்னோன்னு அவன் பயந்துடுறான். இப்படி லூஸ் இப்ப என்னடி பண்ணேன்னா ஒழுங்கா வரமாட்டியான்னு சொன்னோன்னு, நான் கூப்பிட்டேன் நீ காதலே வாங்கலையா, நீ ரொம்பவே பயந்துட்டியா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டோன்னு. பயந்துட்டேன்னா ஹார்ட்டே இன்னும் மட்டும் 5 கிலோமீட்டருக்கு அந்தான போய் விழுந்துருக்கும், அந்த அளவுக்கு பயந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னு இதுல கேட்ட அவ சரி சரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு, நான் சும்மா தான் பண்ணேன், நீ எதுவும் நினைச்சிக்காத, உன்னை வந்து என்ன நான் டீச்சரா பார்க்க முடியாது, நான் வந்து உன்னை இனிமே மாஸ்டர்லாம் சொல்லவே மாட்டேன், உன்னை வந்து நான் டார்லின் தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த கையை உதறி விட்டுட்டு, நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து உன்னோட சாரு, நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரிதான் நடந்துக்கணும், நீ இப்படிலாம் வந்து என் கூட பேசக்கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும்னு சொன்னோன்னு இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு, ஏன் நீ வந்து என்ன லவ் பண்ணிடுவேன்னு உனக்கு ரொம்பவே பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டோன்னா, லவ்வா எனக்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நீ சும்மா தேவையில்லாத கண்டது யோசிச்சுக்கிட்டு இருக்காத, அப்படிலாம் எனக்கு உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட், நான் உன்னை அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறான். அப்ப இந்த பொண்ணு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து என்ன லவ் பண்ணிடுவேன்னு ரொம்பவே பயப்படுற, அதனாலதான் நீ என் கூட இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்க, நான் வந்து கண்டிப்பா உன்னை மாஸ்டர்லாம் நான் சொல்லவே மாட்டேன், நீ தான் என்னோட டார்லி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னோன்னு, நீ எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி லூசு மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பியா, கிளாஸ் போனாலும் ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்க, எனக்கு அப்படிலாம் உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நீ திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசாதன்னு சொல்லிட்டு அவ வந்து அவ கையை உதறி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அந்த நிமிஷம் அங்க அந்த பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோ கன்னத்துல வந்து கிஸ் பண்ணிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். அவ கிஸ் பண்ணிட்டு, என்னால உன்னை மாஸ்டர்லாம் இனிமே சொல்ல முடியாது, நீதான் எப்பவுமே என்னோட டார்லி, நான் உன்னை அப்படிதான் இனிமே கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓடிடுறா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, அடியே குட்ட பாவாடை போட்ட குளிர்ச்சி என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிக்கிட்டு அவளையே துரத்திட்டு போறான். முடிஞ்சா நீ என்ன பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓடிடுறா. ஒரு வழியா அவளை பிடிச்சிடுறான். அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே போறாங்க. ஓகே, இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பை.